இந்துக்களின் ஒருங்கிணைப்புக்காக நமது கேப்டன் பாஸ்கர் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போடுங்க, மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது மூலியம் அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம். தமிழ்நாட்டில் ஆன்மீக பெருவிழா நடக்க இருக்குது. ஒரு ஆன்மீகவாதிகளெல்லாம் ஒற்றுமையாக கூடக்கூடிய விழா, சிவனடியார்கள், கோயில் பூசாரிகள், இந்த மாதிரி எல்லாருமே கடவுளுடைய பக்தர்கள், சேவகர்கள், இவங்க எல்லாருமே எல்லா அமைப்புக்காரங்களும் ஒன்றாக கூடக்கூடிய ஒரு விழா. என்ன காரணம், எதுக்காக இது அப்படின்னா, ஐயா நம்ம தமிழ்நாட்டுடைய தென்னிந்தியாவுடைய பண்பாடு, கலாச்சாரம், தன்மை இவை அனைத்துமே ஆன்மீகத்தை சார்ந்தது தான் வளர்ந்து வந்துச்சு. அதை காக்கிறது எப்படி, அதை இனி வளர்க்குறது எப்படி அப்படின்றது ஆலோசனை பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறவர் ஐயா பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள், முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள். இது மிகப்பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். காரணம் என்னென்னா, எப்படி எல்லாரையும் ஒன்று கூட்டுவாங்க, யார் சேர்த்துவாங்க, யார் இதுக்கு முன் வருவாங்கன்னு எத்தனையோ காலங்களாக யாராரோ காத்துட்டு இருக்கும்போது இவர் இன்றைக்கி ஒன்று சேர்த்துறதுக்கு முன் வந்திருக்காருன்னா பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால் கண்டிப்பாக எல்லா ஆன்மீகவாதிகளும் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காமல், ஐயா நான் இவ்வளோ பெரிய கோயில் வச்சுருக்கேன், இவ்வளோ ஆசிரமம் வச்சுருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன், நான் எப்படி போய் கூட்டமாக உட்கார்றது, நான் ஒரு தனியாள், நான் பெரியாள், எந்த விதமான ஈகோவும் இல்லாமல், பாரபட்சமும் இல்லாமல், ஒரு கடவுளுடைய சேவகனாக நீ எவ்வளோ பெரிய ஆனாலும் உன்னுடைய தாய்க்கு நீ பிள்ளைதான் என்பதை உணர்வது போல, உன்னுடைய கடவுளுக்கு நீ என்றைக்குமே சேவகன் தான் என்பதை உணர்ந்து அனைத்து ஆன்மீகவாதிகளும், சிவனடியார்களும், வைணவ குலத்தை சேர்ந்தவர்களும் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விழா இந்த ஆன்மீக பெருவிழா. கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் அப்படி இருக்குது. இந்த ஆன்மீகம் அப்படின்றது எங்கே அழிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் உண்டாக்கி இருக்குது. ஆன்மீகம் அப்படின்றது என்றைக்கு ஒடுக்கிடுவாங்களோ, கடவுளை வணங்க முடியாமல் போயிடுமோ, கோயில்கள் இடிபாடுகளில் சிக்கியிருக்குதே, இடிக்கிறாங்களே, கோயில் உடஞ்சிருக்கே, இதெல்லாமே அரசியல் இல்லாமல் பேசுகிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அரசியலுக்காக பேசுகிறவங்க பல பேர் இருக்கும்போது அரசியலே இல்லாமல் ஒரு கடவுளுடைய சேவகனாக முன் வந்து பேசக்கூடியது மிகப்பெரிய விஷயம். இதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த கூட்டத்தில் எல்லாருமே கலந்துக்கணும், நானும் கலந்துக்கிறேன். கண்டிப்பாக எல்லா ஆன்மீகவாதிகளும், எல்லா கடவுள் பக்தர்களும் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் கேப்டன் பாஸ்கர் பேசுகிறேன். அதாவது இப்போ வருகிற தஞ்சாவூர் நம்முடைய பெருவிழா, ஆன்மீக விழா, அனைத்து ஒரு 108 இயக்கங்களின் ஒரு இணை விழா மட்டும் அப்படி யோசிக்காதீங்க. இந்த விழாவில் நம்மளுடைய கடமை என்பது மிகவும் அதிகமாகுது. அதாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எந்த அளவுக்கு பெரிய அளவில் நம்ம இந்துத்துவத்துக்காக, இந்து மதத்திற்காக நம்ம செய்ய போகிறோன்றதா அதான் நம்மளுடைய திறமை. அதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு கிடைக்க அரிய வாய்ப்பு. அப்போ இதில் என்னென்னு சொன்னால், முதல்ல ஒரு மீட்டிங்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல இப்போ நீங்களே இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வரும்போது ஒரு 10 பேரை மனசு தர சொல்லுங்கள். நீங்கள் வாங்க, ஆனால் யாருக்கும் நீங்கள் பஸ் காசு போடுங்களான்னு சொல்லலை. உங்களுக்கு யாராச்சும் போடுறாங்களா, எனக்கு யாரும் போடுறாங்களா, அவங்கவுங்க பஸ் காசு போட்டுட்டு நீங்கள் பரட்டுவாங்க. தஞ்சையில் சந்திப்போம் வாங்க, நம்ம பல இயக்கங்களுடைய இணைப்பு விழா மிகவும் அற்புதமானது, இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது, வாங்கன்னு சொல்லுங்கள். அந்த ஒவ்வொரு ஆளையும் யாரை சொல்கிறீங்களோ நீங்கள் ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் யாருக்கு உணர்வு இருக்குன்றது இல்லைங்க. என்ன அதாவது அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிஜிக்கும், நம்ம அண்ணாமலைஜிக்கும், நம்ம வீர போராளி ராஜாஜிக்கும் மட்டும்தான் இல்லை, எல்லாருக்குமே அந்த உணர்வுகள் இருக்குது. ஏன்னா அப்போ எல்லாருக்கும் சொல்லுங்கள், வாய்ப்புடுங்க. என்னென்னா காலத்தின் கட்டாயம் என்னென்னா, அதாவது நல்லா இருக்கவங்க, சம்பாதிக்கிறவங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க, ஒரு பொசிஷனில் இருக்கவங்க, அவங்களும் சரி நம்ம தான் நல்லா இருக்குமே, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு பென்ஷனை வாங்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோண்டு அவங்க யோசிப்பாங்க. கஷ்டப்படுறவங்க அவங்க தான் அன்னாடு காட்சியாச்சு, அவன் தான் என்கிட்ட இல்லவே இல்லை, நான் என்ன செய்ய வேண்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ஆளும் அவங்களுடைய சமூக கடமை, அவங்க மற்றவங்களாம் 5 நேரம் ஒரு நாளைக்கு தொழுகிறதுக்கு அதுக்கெல்லாம் எதுவுமே கேட்குறது இல்லையே, தானாக அதில் போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளுடைய சமூக கடமையாக நம்ம இந்த வேலையை செய்வோம். யாரும் வர சொல்கிறீங்களோ நீங்கள் 4 பேரோட வாங்க, நீங்கள் 2 பேர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 நாளில், என்றைக்கு இது திங்கட்கிழமை, நீங்கள் புதன்கிழமை ஒரு மத்தியானத்துக்குள்ளே எத்தனை பேர் வர்றாங்கன்னு ஒரு நம்பரிங்க சொல்லுங்கள். அந்த நம்பரிங்கை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இப்போ ஒரு 12 பேர் 15 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 15-30 ஆகிறதுக்கு அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுங்கள். என்ன அப்போ இந்த தடவை ஒரு 10 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேரும் அடுத்த மீட்டிங்கு ஆளுக்கு 10 பேரோடு வரப்போகிறாங்க, 100 பேராகுது. இந்த மாதிரி
என்னுடைய நோக்கத்துக்கு லாஸ்ட் மீட்டிங்கில் ஒரு 1000 பேர் வந்திருந்தாங்கன்னா இந்த மீட்டிங் 5000 பேர் ஆக்கணும். அப்போ தான் நம்முடைய வெற்றி இப்படியே டெவலப் ஆகி நாளைக்கு இதே ஆன்மீக விழா வந்து ஒரு 10 லட்சம் பேர், முதல்ல 1 லட்சம் ஆகணும், அடுத்தது 10 லட்சம் ஆகணும். அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம வெற்றிங்க. நம்மளுடைய குலதெய்வத்துக்கு நம்ம தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முழுசாக செஞ்சிட்டோன்ற அர்த்தம். தயவுசெய்து உங்களை எல்லோரையும் இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். இல்லைங்க அது பத்தலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இந்த ஒர்க்கை மட்டும் செய்யுங்க. தயவு செய்து ஒவ்வொரு நபரும் நம்ம இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எத்தனை பேர் வர்றாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலும் சொல்லுவேன். என்ன அதில் டைப் பண்ணி பதிலும் கொடுக்குறேன். தயவு செய்து ஒரு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வாரம் இருக்குது. வெள்ளின் டைமில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். தஞ்சை நிரம்ப வேண்டும். நம்மளுடைய பிரதேசருடைய அருளால் நம்ம வந்து அதாவது கரிகால பூமியில் நம்மளுடைய இந்துத்துவத்துடைய மிகப்பெரிய ஒரு பெரிய சக்தியாக, ஏன்னா பெருவுடையார் கோயில் இருக்கிற இடம் மிகப்பெரிய சக்தியாக இந்துத்துவம் வளரணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஒர்க்கு போடுங்க. நம்பிக்கையாக விதைங்க. மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுவோம். மிக்க நன்றி. கேப்டன் பாஸ்கர். வணக்கம். என்னோட பேர் சக்தி பாபு, டாக்டர் சக்தி பாபு. நான் தஞ்சாவூர் மாவட்டம் நாகேரோடு குருதயாள் சர்மா மண்டபத்தில் அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் ஒருங்கிணைக்கும் ஒரு ஆன்மீக விழா ஐயா பொன்மாணிக்கவேல் ஐயா தலைமையில் ஒருங்கிணைச்சிருக்கோம். அனைத்து அடியவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு கருத்து பரிமாற்றம் பெற்று தெளிவு பெற்று உங்களுடைய இறைப்பணி சிறக்க இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு வந்து தங்கறதுக்கு இடமும் ரொம்ப வசதியாகவும் இருக்கும். நீங்கள் முதல் நாளே வந்து தங்கிக்கலாம். அன்னமும் பாலிக்கிறோம். நாள் வந்து ஜூலை 14, 2024. நீங்கள் முதல் நாள் இரவே வந்து தங்கிருந்தாலும் வந்து இங்கே புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து தங்கிக்கலாங்க. ஞாயிற்றுக்கிழமைங்க ஜூலை 14, 2024 ஆணி 30. இரவு அது ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது 13 வந்து தங்கிக்கலாம். எல்லா அடியவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். சிவாய நமக. டாக்டர் சத்யபாபு அவர் தான் தஞ்சாவூர் சாப்டருக்கு சீஃபாக பண்ணிருக்கோம். அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஃபியூ டேஸ் நேற்றுக்கு திருச்சியில் நாங்கள் பண்ணோம். அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு இங்கே தஞ்சாவூர் இந்த நாள் வந்து திருப்பி நான் சொல்கிறேன். வர்ற 14ஆம் தேதி இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஃபங்க்ஷன். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த விழா வரும். இந்த விழாவுடைய மெயின் வெளிப்படையான நோக்கம் வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்மீக அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து முடிவு எடுத்துருந்தோம் திருச்சியில். இன்னைக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி இதில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவங்களுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் 10 நிமிடம் அவங்க பேசுறதுக்கு நாங்கள் யார், அவங்க எப்படி இந்த ஆன்மீக வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்கு, ஏன் ஒருங்கிணைச்சு வர முடியலை, அதுக்கு வேண்டிய கருத்துக்களையும் ஒத்துமையை வலுப்படுத்துறதுக்கு வேண்டிய கருத்துக்களை அவங்க கேட்டு எல்லாரும் பகிர்ந்துக்கிறதுக்காக முக்கியமாக ஒருங்கிணைப்பு திருமணம், ஒருங்கிணைப்பு விழா. நோக்கமே ஒருங்கிணைக்கிறது தான். திருச்சியில் முடிச்சிட்டோம், பொள்ளாச்சியில் முடிச்சிட்டோம். அதுக்கு தஞ்சாவூர் தேதி சொல்லிட்டு ஆவணி மாதம் 30ஆம் தேதி. அதாவது ஆணி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கிறதுனால விடுமுறையாக இருக்கிற எல்லாரும் வரலாம். ஒரு சொன்னதை திருப்பி சொல்கிறேன். ஒரு நாள் முன்னாடி கூட வந்து தங்கி வரலாம். பெரிய மண்டபம் காலையிலேயே மத்தியானம் அவங்க நம்ம படிக்கிறாங்க. எல்லா அமைப்புகளும் வரும். குறிப்பாக வள்ளலார் அமைப்புகள் கண்டிப்பாக வந்தாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் நான் வர வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது முருகபக்தர் பாமன் சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே அவங்க தான் வரணும். பெண் தெய்வங்களை முக்கியமாக வச்சிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் அவங்க கண்டிப்பாக வரணும். 4 ஸ்டேட்டு +1 யூனிட் இருக்கிறவங்க எல்லாரும் வர்ற மாதிரி நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அவங்க தான் வரணும். எல்லாரும் யார் யார் வர்றாங்களோ அவங்க அன்றைக்கி காலையில் வந்து 7 மணிலேருந்து வந்து
2 டெஸ்க் போட்டிருக்கோம். அதில் முதல்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடணும். யார் யாரெல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறாங்க, கருத்துக்களை பரிமாறணும் மேடையில், அவங்க 10 நிமிஷம் அவங்களுக்கு டைம் கொடுப்போம். விவாதத்துக்கு 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா ஆக நல்லது. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக 100க்கு 100 விழுக்காடு வாய்ப்பு அளிக்கணும். மேடையில் அவங்க பேசி கருத்தை திருச்சியில் அப்படி எங்களால் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 அமைப்புகளுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதனால் அவங்க வரணும். அரசியல் சார்ந்த அமைப்புகள் இதில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கட்சிகளில் ஆன்மீக அல்லது கோயில் சம்பந்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள், அனைத்து கோயில்கள் சம்பந்தப்பட்ட எல்லா அர்ச்சகர்கள் கண்டிப்பாக வரணும். இது சம்பந்தமாக கலிபோர்னியாவிலிருந்து அர்ச்சகர்கள் வர்றாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய இந்து அமைப்பு வருது, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள், இந்துனா சைவ சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாருமே அங்கே வர்றாங்க. ஸோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. 7 மணிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும். இங்கே தான் 2 டெஸ்க் போட்டிருப்பாங்க. அதில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் இன்ட்ராக்ஷன் அதுக்கு வழங்கப்படும். அரசியல் வந்து பேசுறத முழுக்க இதில் தவிர்க்கப்படும். அதனால் எல்லாரும் வர மாதிரி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் சிவவணக்கம். டாக்டர் சக்திவேல் ஐயா சொன்ன மாதிரியும் நம்ம ஐயா சொன்ன மாதிரியும் நாங்கள் கேட்கறதெல்லாம் என்னன்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை தான். அனைவருமே இங்கே வந்து நம்ம வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் வர்றோம். ஐயா சொன்ன மாதிரி அந்தந்த அமைப்பில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அவங்க பணி பண்ணுங்க. இங்கே வந்து இப்போ திருச்சியில் ஒரு 40 அமைப்புகள் வந்தாங்கன்னு சொல்லி பேப்பரில் நியூஸில் எல்லாரும் வந்துருக்குறாங்க. இங்கே நம்ம தஞ்சாவூரில் பண்ணும்போது ஒரு 100 அமைப்புகளுக்கு மேலே வந்து 108 அமைப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து விழா வந்து சிறப்பிக்கணும். அதுதான் வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு அமைப்பு வரும்போது அந்தந்த அமைப்பு முக்கியமான நோக்கத்தை நாங்கள் சொல்ல விட்டோம். ஒவ்வொரு அமைப்பும் தன்னுடைய தனித்தன்மையை இழக்கக்கூடாது. அந்த அமைப்புக்கு ஏற்கனவே யாராவது தலைவர்களோ அவர் தான் தலைவர். அவருக்கு மேலே ஒரு ஆள் உட்கார்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை. யாரும் உட்காரக்கூடாதுன்னு அந்த அமைப்போட நோக்கம் அப்படியே இருக்கணும். அந்த அமைப்போட கொடி, அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் அப்படியே இயற்கையாக என்ன இருந்ததோ அந்த இயல்பை மாற்றாமல் அப்படியே இருக்கணும். இங்கே எங்களுடைய வேலை வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதா அவங்க அவங்களுக்கு பக்கத்துலேயே மேலேயோ உட்கார்றது எங்களுடைய எண்ணம். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இயக்கங்களும் வந்து கருத்துக்களை பரிமாற்றம், ஒற்றுமையை நம்ம வலுப்படுத்தணும். ஒற்றுமை கிட்டத்தட்ட நெருங்கி சொல்ல போகும்போது நான் திருப்பி சொல்றேன், உடஞ்சி அங்கங்க தொங்கிக்கிட்டு அதை நம்ம மாற்றி இப்போ செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு, கோயில்கள்லாம் என்ன நிலைமையில இருக்கு, கோயிலுடைய தெய்வத்தின் மடியில் என்ன நிலைமையில இருக்கு, அர்ச்சகர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, கோயிலுடைய சொத்துக்கள்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொண்டாதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியர்களுக்கு, நம் சந்ததியர்களுக்கு இந்த கோயில்களில் நம்ம பாதுகாப்பாக அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வெளியே கிளம்பலாம். அதுக்காக தான் இதோட உள்ளோம். ஒவ்வொரு குழுவும் அதனுடைய தனித்தன்மை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அவங்க கொடியை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோ பேரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் செஞ்சு. இது போக ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்கள், ஓய்வு பெற்ற அரசாங்க ஊழியர்கள் எல்லாரும் இதில் வந்து கலந்துருக்கோம். சென்ற திருவிழாவில் திருச்சிராப்பள்ளியில் பொள்ளாச்சேரி நிறைய பேர் வந்திருக்காங்க. சென்ற மாநாட்டில் மெட்ராஸ்லேருந்து சென்னை மாவட்டத்தில் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் நிறையா 8 பேரை பார்த்தேன். நான் அதுலேருந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஈஸ்ட் போக அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேலை பார்த்த வந்தாங்க. திருச்சியிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாமக்கல், சேலம் இதெல்லாம் வந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்திருந்தாங்க. ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே வர மாதிரி நான் ரொம்ப அவங்கள வரவழைக்கிறேன். எங்களை தொடர்பு கொள்றதுக்கு என்ன 79 04 61 16 16 7904 611616. சிவலட்சுமி அடியன் 90 80 19 48 13. இதுல எந்த நம்பருக்கு வேணாலும் கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தொடர்பு கொண்டு நாங்கள் வர்றோம்னு சொல்லியிருக்கேன். காலையில் நீங்கள் வந்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு பதிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் நீங்கள் வந்து அந்த டைத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஸ்டேஜுக்கு மேலே கூப்பிட்டுக்கிறோம். விழா நடக்கக்கூடிய இடம் தஞ்சாவூர்ல நாகப்பட்டினம் ரோட்ல குருதயா சர்மா திருமண மண்டபம், தஞ்சாவூர். சிவாய நம. அனைவருக்கும் வணக்கங்கள் உரித்தாக.
தமிழக இந்து துறவிகள் பேரவையின் சார்பாகவும் ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் அனைத்து இந்து இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு கமிட்டியின் மாநில அமைப்பாளர் சுவாமி சுடலையானந்தா அவர்கள் அனைவரும் தஞ்சைக்கு வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் ஒரு கோரிக்கையும் வைக்கும். சமீபத்தில் 30/6/2024 திருச்சி திருவானைக்காவலில் ஐயா பொன் மாணிக்கவேல் அவர்களுடைய வழிகாட்டின் மூலமாக ஒரு 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்றாக இணைந்தோம். அனைவருக்கும் நம்பிக்கை வந்துள்ளன. அதிகமான துறவிகளும் வந்திருந்தார்கள். ஐயா திரு ராஜேஸ்வர சுவாமி அவர்களும் மதிப்புக்குரிய சக்தி துரைசாமி அவர்களும் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தார்கள். அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றாக கூடியிருந்தோம். மீண்டும் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிற 14ஆம் தேதி தஞ்சையில் மாபெரும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அனைத்து மக்களும் ஆன்மீக விழாவாக ஒன்றாக இணைய வேண்டும். நமது சமுதாயத்திற்கு வந்துள்ள ஆபத்துகளை உணர்ந்து கொண்டு நாம் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். சமீபத்தில் பாராளுமன்றத்தில் செங்கோல் மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்கள் சேரன் சோழன் பாண்டியன் போன்றவர்களும் ஆயிரக்கணக்கான பெண்களுடன் அந்தப்புறத்தில் இருந்தார்கள் என்று பேசுகிறார்கள். தொடர்ந்து நம்முடைய சமுதாயத்தை, பாரத நாட்டு மக்களையும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களையும் அவமானப்படுத்தி பேசி வந்துள்ளார்கள். ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும். நமது சமுதாயத்திற்கு வந்துள்ள ஆபத்துகளை உணர்ந்து கொண்டு அதை தடுப்பதற்கு அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அனைவரும் வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைக்கும். வணக்கங்கள் உரித்தாக. இதுவரை வீரத்துறவி சுடலையானந்தாஜி அவர்களுடைய ஆவேசமான வார்த்தைகளை கேட்டீர்கள். அவர் ஆலய பாதுகாப்பு இயக்கம் தமிழ்நாட்டின் அமைப்பாளர் ஆவார். அவருடைய வழிகாட்டுதல்தான் நாங்கள் மிகப்பெரிய இந்துத்துவ சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது அடுத்தது நம்முடைய பாதுகாவலர் முன்னாள் IPS அதிகாரி பொன் மாணிக்கவேல் அவர்கள், அவருடைய உத்வேகம், ஒரு உண்மையான தலைவர் கிடைத்திருக்கிறார். நம்மளையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான தலைவருக்கு கிடைத்திருக்கிறார். ஏன்னா அவர் சிலை தடுப்பு பிரிவில் அவருடைய அற்புதமான செயலாற்றல், ஈவன் மாநில அரசு மத்திய அரசு கூட சப்போர்ட் பண்ணாத நிலைமையில் சுப்ரீம் கோர்ட்டே அவருக்கு தனியாக அவருடைய சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி இல்லை அவருடைய ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டும் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆணை கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைத்திருக்காரு. அவருடைய தலைமையில் நம்மளுடைய இந்துத்துவத்துடைய ஒருங்கிணைப்பு கட்டாயம் 100% வெற்றி அடையும். இந்த வாய்ப்பை அனைத்தும் ஒவ்வொரு இந்துவும் பயன்படுத்தணும். உங்களை எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறேன். இப்போது இந்த வீடியோ என்னென்னா லாஸ்ட் மீட்டிங் ஒரு கிளான்ஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டு திருச்சியில் நடந்த திருவானைக்காவலில் நடந்த அந்த மாநாட்டில் நடந்த ப்ரெஸ் மீட்டு தான். அவருடைய வார்த்தையில் கேளுங்க. இதை மாதிரி ஒரு அற்புத தலைவர், இதை மாதிரி ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களும் பேச போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த வரலாற்று நிகழ்வாம் தஞ்சையில் அனைவரும் ஒருங்கிணைவோம். இப்போ அவருடைய ப்ரெஸ் மீட்டை கேளுங்க. மிக்க நன்றி. சங்க காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதி சிதம்பரம் சொல்கிறாங்க கல்வெட்டில். ஸோ இதை ஆர்கியாலஜிஸ்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அரங்க இருக்காங்க. 5 கோடி ரூபா கொடுக்குறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 500 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 500 கோடி நீங்கள் கொடுக்கணும். மிக மிக முக்கியமான துறை அந்த துறை தான். அறநிலைத்துறை கிடையவே கிடையாது. அறநிலைத்துறை அவங்களுடைய அதிகாரத்தை திருடி வச்சிருக்க துறை சார். அது 8 சார், கொஞ்சம் தப்பாக இருக்கலாம், 9, 10 இருக்கலாம். ஆனால் உண்மை எடுத்தது உண்மை, வருடம் உண்மை. தெய்வத்தின் சத்தியம் சத்தியம். ராஜராஜன் சோழர் அவருடைய மனைவி லோகமாத சிலையை கோயிலில் வச்சுட்டேன். இதை சிலையும் கொண்டு வந்து கோர்ட்டில் வச்சிருக்கேன். அதை கொண்டு வந்து கோர்ட்டில் வைக்க வேணாமா? எங்கே போகணும்? கோர்ட்டில் இருக்கிறது கோயிலில் வைக்கணுமா இல்லையா? அப்போ பழைய ஏ பார்ட்டி, பழைய ஆள் யாரும் தெரியும், ஏ பார்ட்டி பி பார்ட்டி இப்போ இருக்கிற 2 பேரும் தூங்குறாங்க. உடத்துக்கு திருமூலாட்டு அதை மட்டும்தான் HRNC பண்ண முடியும். அதுக்கு சம்மந்தப்பட்ட புனரமைப்பு வேலையெல்லாம் உனக்கு அறியாத இல்லை, அருகதையே கிடையாது உனக்கு. யாருக்கு? அறநிலைத்துறைக்கு. என்ன காரணம்னா நீ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணணும். கேஷுவலாக நோண்ட போகும்போது கோயிலுக்கு வெளியவோ எடுக்கப்பட்டது 100 கிலோமீட்டர் இல்லை, 50 கிலோமீட்டர் எடுக்கப்பட்டவைகள் அல்ல. 2வது இவர்கள் உள்ள புதைச்சி வைக்க போகும்போது அதை புறக்கணிக்கப்பட்டதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அப்படின்னா புத்தி குன்றிய. ஆனால் சில கோரிக்கைகளை அரசுக்கு வைக்கிறதுனால
அரசையோ அரசு சார்ந்த ஆட்சியாளர்களுக்கு மேலே கோரிக்கை வைக்கிறதுனால அவங்க செஞ்சாங்களா செய்யலையா அதை வச்சு சில விமர்சனங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் இது அரசியல் சம்மந்தப்பட்டது அல்ல, முழுக்க முழுக்க ஒருங்கிணைப்பு தான். தனிப்பட்ட ஒரு ஆளோட இயக்கத்தை முன்னிலைப்படுத்துறது இல்லை. பல இயக்கங்கள் வந்து மொத்தம் 40 அமைப்புகள் வந்திருக்காங்க. இந்த அமைப்புகள் யார் யார் அப்படின்னு கேட்டால் 40 அமைப்புகள் எல்லாம் முக்கால்வாசி சைவத்தை சேர்ந்தவங்க. அதுக்கடுத்தது வைணவ அமைப்புகள், அப்புறம் வள்ளலார் அமைப்புகள் வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது முருக பக்தர்கள் முக்கியமாக நிறைய பேர் வந்திருக்காங்க, முருக பக்தர்கள் அமைப்புகள் வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஜைனர்கள் வரல, பௌத்தர்கள் வரல, மிச்சம் எல்லாரும் வந்திருக்காங்க. துறவிகள் எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க. ஆனால் இதே நேரத்தில் ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் சில வித கட்சிகள் பொலிட்டிக்கல் கட்சியாக இருந்தாலும் மூமெண்ட் இருக்கும். அவங்க ஆன்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உரிமை இருக்குது இங்கே வந்து பேசுறது. அவங்களும் வந்து பேசலாம். தனித்தட்ட அவங்க ஐடென்டிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணணும். அவங்களுடைய ஐடென்டிட்டினா என்ன ஐடென்டிட்டியை அவங்க வச்சுக்கணும். அவங்களுக்கு மேலே ஒரு தலைவர் கிடையாது. அவங்களுக்கு அவங்க தான் தலைவர். அவங்களுடைய கொடி, அவங்களுடைய நோக்கம் இருக்கும். ஆனால் என்னுடைய வேலை எல்லாத்தையும் உள்ளே இழுத்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணுங்கிறது என்னுடைய இயக்கம். காரணம், இவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்கனவே ட்ராமா பண்ணியே காட்டணும். மூஞ்சி ஒரு மூஞ்சி இப்படி இருக்குது, அந்த மூஞ்சி எப்படி இருக்குது, 2 பேர் இருக்காங்க. அதை மாற்றி இப்படி செஞ்சு ஒத்த பார்த்துக்கிறோம். கொஞ்சம் ஒத்துமை இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு தான் நான் பேசுவேன். சில பேர் ஆமாம் இருக்கும்பாங்க, அதுக்கெல்லாம் நான் போகலை. விமர்சனத்துக்கு ஆளாகிறதுக்கு இல்லை, நோக்கம் அது இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். சேர்க்கறதுனுடைய நோக்கம் ஒரு உள்நோக்கம் இருக்குது. உள்நோக்கம் நல்ல நோக்கம். நீங்கள் கேள்வி கேளுங்க. அதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த மண்டபம் சுமங்கலி மண்டபத்தில் இன்றைக்கி இந்த கூட்டம் நடக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வரணும், வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக வர வச்சுருக்கோம். எவ்வளோ பேர் வந்திருக்கா கீழே வரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். முக்கியமாக பல அமைப்புகள் இதில் போராடுது. அதில் ஆலயம் காப்போம்னு ஒரு அமைப்பு, அவங்க ராம ரவிக்குமார் இருக்காங்க. அப்புறம் ஐயா திருச்சியில் இருக்கக்கூடிய இயக்கம் இருக்குது, பெரிய இயக்கம். அவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. தஞ்சாவூரில் இயக்கம், இது நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சிவபக்தர் முருகபக்தர் இயக்கம்னு சொல்லி சிவலட்சுமி அண்ட் வீர கருணாகரன் அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. தஞ்சாவூரில் டாக்டர் சத்யபாபன் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அடுத்தது தஞ்சாவூர் 14ஆம் தேதி வைக்கிறோம். இந்த மூமெண்ட் போனால் அடுத்தது 14ஆம் தேதி. இது ஒருங்கிணைப்பு எதுக்குன்னா சார், என்னுடைய அனுபவத்தில் ஒரு சில பிரச்சனைகள் என்னால் சால்வ் பண்ண முடியலை. சால்வ்னா தீர்வு என்னால் காண முடியலை. என்ன காரணம்னா அப்படின்னா, ஆளுக்கு பிஞ்சுக்கிட்டு தொங்குது. அது உண்மை. அங்கிட்ட பிஞ்சு தொங்குது. ஒற்றுமைன்னு சொல்லிக்கிறாங்களே ஒழிய ஒரு ஆதீனம் இன்னொரு ஆதீனம் கூட பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ள சொல்கிறது நல்லா இல்லை, வெளியே பேசக்கூடாது சார். அந்த லீடர்ஷிப்புங்கிறது எதுக்கு தான் சார், மேலே போகிறதுக்கு ஏற்கனவே லீடர்ஷிப் நான் எடுத்துட்டேன். அதனால் இது மாதிரி லீடர்ஷிப்புக்கு நான் எடுக்க முடியாது. அதில் லீடர்ஷிப்லாம் கிடையாது. லீடர்ஷிப்பு மேலே போகிறதுக்கு தான் லீடர்ஷிப். எப்போ கிடைக்குதோ அன்னைக்கு கிளம்பிடுவோம். ஒருங்கிணைப்பு இவர் தான் பண்ணுறாரு. நான் வந்து உட்காந்து யாராவது ஒருத்தங்க பேசணும்ல சார். ஒருங்கிணைப்பு எப்படின்னா, வாங்க கையை கொடுங்க, கயிறை பிடிச்சி 2 பேரும் கட்டி போடுறது ஒருங்கிணைப்பு இல்லை. பேசணும், அட்வைஸ் பண்ணணும், அவங்களுடைய காரணங்கள் எடுத்து சொல்லணும். கீழே நல்ல காரணம் சொன்னேன், அதுக்கு தான் கீழே வர சொன்னேன். கொஞ்சம் உங்களுக்கு சிரமம் வந்து ஏற்கனவே கூட்டிகிட்டதுனால நான் மேலே வந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இது பல பிரச்சனைகள் இருக்குது சார். சார் கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன கேட்டீங்க, அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கோம் சார். நான் வெளியே வந்த பிறகு 2019 வெளியே வந்துடுறேன். அதாவது 2020 நவம்பர் மாதம் 1 மாதத்தை எனக்கு விட்டுருக்கேன் எனக்கா. அதனால் 20 வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தவுடனே முதல்ல ஒரு கோரிக்கையை வச்சேன். அது நியாயமான கோரிக்கையா இல்லையாங்கிறத நீங்கள் ப்ரெஸ் அங்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தையில் சொல்லணும். அநியாயம்னா அநியாயம் ஓப்பனாக சொல்லிடுங்க, ரெக்கார்ட் அவுட். அநியாயம் இல்லை நியாயம் 2 சொல்லுங்கள். ரைட்டு தப்பு அதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒரு பேப்பரில் கொடுத்தோம்னா, ஏற்கனவே அரசில் வேலை பார்த்தவன் 30 வருஷம், அதோட நிலைமை என்ன, சிஎம் செல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. பயங்கரமாக சிஎம் செல்லுக்கு பேப்பர் போகும். பேப்பர் போனால் பெரிய பெருமையாக இருக்கும். 60,000 பெட்டிஷனை நாங்கள் பார்த்தோன்னு சொல்லிக்கிடுவார் ஒரு தலைவர். அது கடைசியில் ஏடுக்கு வரும். எங்கே வரும்? போலீஸ் ஸ்டேஷன். எங்கே அட்டுலி நினச்சோ அங்கே தான். இதுதான் பெரிய ரகசியம். இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்படியே சுற்றி வந்தவொடனே அவங்க நீ எங்கே பெட்டிஷன் போட்டாலும் இங்கே தான்டா வந்தாகணும் அப்படிமா. இது மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் வாய்ஸ் ரெக்கார்டோடவே கொடுத்தேன். வாய்ஸ்னால் வாய்ஸ் மூலமாக பேசிய படிக்க மாட்டாங்க, நேரம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. உழைக்கிறது இல்லை. அப்போ நம்ம கொடுக்க போகும்போது 35 லட்சம் தெய்வ விக்கிரகங்களை இல்லை, 3.5 லட்சம் தெய்வ விக்கிரகங்களை, உலோக விக்கிரகங்கள், அதை பஞ்சலோக சார் பின்னாடி பேசுகிறது நிப்பாடு 3.5 லட்சத்தை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. பழசு தான். என்ன சொல்கிறோம், குழந்தை இருக்குது, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் குழந்தைய நீங்கள் எப்படி அனாதைன்னு சொல்ல முடியும்? காரணம்
காணா போயிடுச்சு, என்ன கேட்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில்? பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல, அந்த குழந்தை அனாதைன்னு சொல்ல முடியுமா? அனாதைன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் தெய்வ விக்கிரகங்கள் அப்படி இருக்குது. ஆனால் சட்டப்படி ஒவ்வொரு தெய்வ விக்கிரகம் ஜூரிஸ்டிக் பர்சன் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டா பர்த் சர்டிஃபிகேட் கிடச்சிடும் குழந்தைக்கு. குழந்தை கிடச்சிருச்சுன்னா திருப்பி அதை அப்பா அம்மாட்ட சேர்த்துடலாம் அப்படின்றாங்க. அது சேர்க்க வேணான்னு அவங்க நினைக்கிறாங்களோ ஒரு சந்தேகத்தை ஆளுமையாக இருக்குது. இது உங்களுக்கெல்லாம் பொதுவாக நீங்கள் பேசுங்க. நல்லது கேட்டு பல மதத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் மற்ற மதத்தை பற்றி பேசக்கூடாது. மற்ற மதத்தை பற்றி நான் பேசவே கிடையாது, எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கருத்தை சொல்லுங்கள். பிற மதத்தில் இருந்தால் கூட நீங்கள் கருத்தை சொல்லுங்கள். 3,50,000 தெய்வ விக்கிரகங்களை சட்டம் இருக்குது. AAT ஆக்ட் இருக்குது, ஆன்டிக்விட்டி அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆக்ட் இருக்குது. இந்திய தொல்லியல் அண்டு ஆல்ட்ரேஷன் பொக்கிஷ பொருள் சட்டம் 1972 கொண்டாடப்பட்டிருக்கு. அதன் பிரகாரம் 100 வயதுக்கு மேற்பட்டவைகள் எல்லாமே ஆன்டிக்விட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது 100 வருஷம் இல்லை, 1900 கடைசியில் சொல்கிறதெல்லாம் 870 வச்சுருக்காங்க. 870 யார் இருந்தாங்கன்னா, முதல் இந்த சோழ பேரரசு ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கோல் போட்டவன் யாருன்னா விஜயாலய சோழத்தேவர்னு ஒருத்தர் இருப்பான். அவருடைய மகன் ஆதித்ய தேவரில் கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலில் இருக்கிற தெய்வ விக்கிரகங்கள் இல்லை. இப்போது திருவெண்காடு கோயிலுக்கு போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா பேசலாமா சார்? இல்லை, திருவெண்காடு கோயிலுக்கு போகிறோம், போன போது ரெக்கார்ட்ஸை படித்து பார்க்குறேன், ஒரு ரெக்கார்டு அங்கே இல்லை. கூகுளில் பார்க்குறேன், எல்லாமே இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்போ நான் ஒரு துறையில் இருந்தேன் இல்லையா, 30 வருஷம் இருந்தனால அது எனக்கு ஒரு ஒரு வசதியாகி போச்சு. அப்போ கிண்டி கிழங்கு எடுக்கும் போது இப்போ மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய நான் கலெக்ட் பண்ணேன். அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகும்போது பார்த்தா, பேசலாமா சார்? சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி, சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி, ரொம்ப லாங்காக போகிறேன்னு நினைக்க வேண்டாம், வேறு வழி இல்லை. முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது. சுதந்திரம் 47 கிடச்சிருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சி, வீக்கெண்ட் ஃபார்ம் ஆஃப் இண்டிபெண்டன்ட். அது பலவீனமான ஒரு சுதந்திரம் ஒன்று கிடச்சிச்சு நம்மளுக்கு. அது 1925 பகைவர்கள்லாம் இருந்தோம். நம்ம எந்த பகைவர்கள் இருக்கோம்? பகைவர்கள் யார் நம்மளுக்கு? பிரிட்டிஷ் பகைவர்கள் இருந்தாங்க. அவங்க தான் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. அவங்கள்ட்ட கேட்க போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டால், அவங்கள்ட்ட அந்த கோயிலில் நோண்டுறாங்க. நீங்கள் கேள்வி கேட்கலாம் சார், தயவுசெய்து. உள்ளே நோண்டி பார்க்குறாங்க, கோயிலுக்குள்ளே. எந்த கோயிலில்? அதே கோயிலில் நோண்டுறாங்க. அதே கோயில் எந்த கோயில்? சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலுக்கு என்ன பேர் அப்படின்னா 2 பேர் இருக்குது. ஒன்று கல்வெட்டில் ஒரு பேர் இருக்குது. அப்படின்னா கோயிலை கட்டப்போகும்போது அந்த கோயிலுக்கு வந்து ஆதி சிதம்பரம் சொல்கிறார். அப்படின்னா சிதம்பரத்துக்கு முந்தைய கோயில். யாருக்கும் தெரியாது. இவர் அங்கே தான் பிறக்கிறார். வாங்க சார், வணக்கம் மிஸ்டர் ராஜாராம். அப்போ அந்த ஆதி சிதம்பரம்னு அதை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பட்டினத்தார் இருக்கார் இல்லையா, அவர் தான் அங்கே பிறந்தார். பூம்புகாரில் பிறந்தார், 2 கிலோமீட்டர். அதனால் அவருக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? திருவெண்காடார், திருவெண்காடார்னு சொல்கிறாங்க. சிறுத்தொண்டர் இருக்கா, அவருடைய மனைவி அங்கே பிறந்தனால திருவெண்காட்டு நங்கைன்னு பேரெல்லாம் இருக்குது. அப்போ இருக்க போகும்போது அதோட பேர் வந்து திருவெண்காட்டு உடையார் மகாதேவர் அப்படின்னு இருக்கு. திருவெண்காட்டு உடையார் அப்படின்னு இருக்கு. 1070க்கு பிறகு அது வந்து நான் சொல்கிறதெல்லாம் 650. எப்படின்னா அப்பர் அது கோயிலுக்கு போயிருக்கார். அப்பரோட வயது வந்து 600லேருந்து 650. அப்போ அந்த வருஷத்தில் கோயிலில் போய் இருந்தால் தான் அந்த கோயில் இல்லைன்னா பாடிருக்க முடியாது. அவர் திருவாசகத்தில் இது தேவாரத்தில் இருக்குது, அவர் பார்த்துருக்கார். ஆனால் கருவறை 2000க்கு முன்னாடி கட்டப்பட்டது. அது நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டீங்க. அதுக்கு வேண்டிய ஆதாரம் இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கல. சங்க காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறேன். அதுக்காக தான் அதுக்கு ஆதி சிதம்பரம்னு சொல்கிறாங்க கல்வெட்டில். ஸோ இது ஆர்கியாலஜிஸ்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அரங்க இருக்காங்க, 5 கோடி ரூபா கொடுக்குறீங்க அவங்களுக்கு. ஒரு மாதத்துக்கு 500 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 500 கோடி நீங்கள் கொடுக்கணும். மிக மிக முக்கியமான துறை அந்த துறை தான். அறநிலைத்துறை கிடையவே கிடையாது. அறநிலைத்துறை அவங்களுடைய அதிகாரத்தை திருடி வச்சிருக்க துறை. அப்போ உள்ள அந்த 1925 நோண்டுறாங்க. கோயிலுக்குள்ளேயே எடுத்துருக்காங்க. கோயிலுக்குள்ளேயே தெய்வ விக்கிரகங்கள் எடுக்கிறாங்க. கோயிலுக்குள்ளே தெய்வ விக்கிரகங்கள் எடுக்க போகும்போது அப்போ இருக்கக்கூடிய ஆங்கில பகைவர்கள்ட்ட போய் இவங்க கேச்சு, யார் இந்த துறவிகள், இவங்க மாதிரி துறவிகள்லாம் சண்டை போடுறாங்க. சிவனடியார்கள் காலில் போய் விழுந்து கெஞ்சி கேட்டு அதை திருப்பி வாங்கிடுறாங்க. வெற்றிகரமாக வாங்கி அதே கோயிலில் உள்ளே வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கு, அதுக்கு திருவிழா நடக்குது. இந்த சார் எத்தனை சிலைகள் சார்? அது 8 சார். கொஞ்சம் தப்பாக இருக்கலாம், 9, 10 இருக்கலாம். ஆனால் உண்மை, எடுத்தது உண்மை, வருட உண்மை. தெய்வத்தின் சத்தியம். அதான் என்ன நல்லா கவனிக்கிறது சத்தியம். நல்லா கவனிக்கலாம். இதை நீங்கள் என்னை பிடிக்கலாம் கழுத்தில். யாராவது ஒரு பிரஸ்காரங்க வேறுபட்ட தகவல் இருந்துச்சுன்னா, சார் தவறாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி இல்லைன்னா கூட இன்னொரு மீட்டிங்கில் கேளுங்க. அதர்வைஸ் கிவ் இட் டு மை மெயில். என்னோடய மெயிலுக்கு கொடுங்க. என்னுடைய நம்பர் 96-0-43-44-2 இதில் கேளுங்க. அதுக்காகத்தான் ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் அவங்கள்ட்ட பேசுகிறேன். 8 சிலை எடுக்கிறாங்க. அது சண்டை போட்டு அவங்க வாங்கிடுறாங்க. அதுக்கடுத்து சுதந்திரம் கிடச்சிருச்சு. சுதந்திரம் கிடைச்ச பிறகு 1951 அதே கோயிலில் கிடைக்கிது. அதை மட்டும் என்னால் என்ன சொல்ல முடியும், கோயிலில் மட்டும் இல்லாமல் கோயிலோட வெளிப்பிரகாரம் இருக்கு இல்லையா, அங்கேயும் எடுத்திருக்கு. வெளிப்பிரகாரத்துலையும் கொஞ்சம் எடுத்திருக்காரு. அதை சண்டை போடுறாங்க சார். சண்டை போட போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை வருது. எப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் இல்லையா, முன்னாடி ஒரு சர்வீஸ்
சிவாய நம. அனைவருக்கும் சிவ வணக்கம். வருகின்ற 14/7/24 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம தஞ்சாவூரில் இந்த மண்டபத்து பெயர் வந்து குரு தயாள் சர்மா. இங்கே வந்து நடத்துகிறவர் வந்து டாக்டர் சக்தி பாபு. இவர் தான் வந்து இங்கே வந்து பொறுப்பெடுத்து நம்மளும் தஞ்சாவூரில் வந்து பொன் மாணிக்கவேல் ஐயாவை வச்சு நம்ம விழா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐயா பொள்ளாச்சியிலேயே வந்து சொல்லிட்டாரு. பொள்ளாச்சி விழா முடிச்சதையுமே இங்கே மண்டபம் புக் பண்ணினதையுமே ஐயா சொல்லி இப்போ வந்து ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. எல்லா பக்கமும் அனுப்பிச்சிட்டும் இருக்கிறோம். நேற்று வந்து தஞ்சாவூர் கோயிலில் இன்னொரு அடியார் வந்திருந்தாங்க. நேற்று அரண்மனை இவங்களெல்லாம் போய் பார்க்க போயிருந்தோம். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம இங்கே மண்டபத்தை எல்லாம் பார்த்துட்டு இன்னும் இருக்கிற மற்ற அடியார்களுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு பத்திரிக்கை இன்றைக்கி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். டாக்டர் தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாக பண்ணுறாரு. இங்கே வந்து நல்ல பெரிய மண்டபம். இப்போ மண்டபத்தை ஒரு ரவுண்ட் காட்டியிருங்க. மண்டபம் பெரிய மண்டபம். எவ்வளோ பேர் வேணாலும் வந்தாலும் இங்கே வந்து நல்ல முறையில் ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்குது. இங்கே வந்து மறுபடியும் இங்கே விவி நல்லா தெரியணும்னா எல்சிடி ஒன்று வைக்கிறோம். அப்புறம் ஐயா வந்து பவர் பாயிண்டில் வந்து எல்லாம் காட்டுறாங்க. இங்கே வந்து என்னென்ன நம்ம கோயிலில் எந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதனால் அடியார் பெருமக்கள் அனைவருமே வந்து இப்போ இருந்தே வந்து நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணுறவங்க இல்லை காரில் வர்றதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அமைப்பாளர்களும் எங்களுக்கு தெரிஞ்ச அமைப்பாளர்களை வந்து நாங்கள் பத்திரிக்கையில் பேர் போட்டு 10 நிமிஷம் வந்து நாங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அடுத்தது இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய தெரியாதவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். டாக்டரைவோ இல்லை அடியணைவோ வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி அமைப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் கௌரவிக்கப்படுவோம். அவங்கள வந்து நாங்கள் வந்து கௌரவிப்போம். அப்புறம் வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். எங்கள் மேலாம் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஐயா கிட்ட சொல்லி ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்கள் நம்பர் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் பேசுவார். வணக்கங்க. எல்லா அடியவர்களும் பக்தர்களும் அங்கங்கே எல்லாரும் அவங்களால முடிஞ்ச சிவ தொண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. இப்போ இந்த விழாவோட நோக்கமே பார்த்தீங்கன்னா பக்தர்களின் சங்கமம். ஒருத்தரையும் நம்ம வந்து ஒன்றிணைச்சு ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அனுபவம் ஐயா மாதிரி அனுபவம் இருக்கிறவங்க அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். இன்னும் உங்களோட இறைப்பணி பன்மடங்கு சிறப்பாக நடக்கும். இந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த விழாவை பண்ணுறோம். எல்லாருமே அதை ஒருத்தர் கேட்டார், என்ன காரணத்துக்காக நம்ம பக்தர்கள்லாம் ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது, இனிமேல்லாம் இந்த டைமில் காரணமே இல்லைனாலும் பக்தர்கள் சங்கமித்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே நல்ல எண்ணத்துக்காக ஒரு பல பேர் ஒன்று கூடுறதே வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுன்னு அந்த தருணம் இது. எல்லா பக்தர்களையும் என்னோட சிவாய நம. பசுமை கொழிக்கும் நம் தஞ்சையில் சிவனடியார்கள், முருக பக்தர்கள் மற்றும் அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் ஒருங்கிணைக்கும் ஆன்மீக விழா. உயிருக்கென துடிக்கும் இதயம் போல் இந்துத்துவத்திற்காக துடிக்கக்கூடிய ஒரே சேனல் இந்துத்துவ சேனல் கேப்டன் பாஸ்கர் சேனல். நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இது மூலமாக நம்ம இந்துத்துவத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. என்னன்னு சொன்னால் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டாந்து சேர்க்குறோம். இன்னும் நம்ம இந்துத்துவம் ஜெயிக்கிறதுக்கு முழுமையாக பாடுபடுறோம். நீங்கள் அதுக்காக மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. கேப்டன் பாஸ்கர். ஆன்மீக விழாவில் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். அன்புடன் அழைப்பது தலைமை ஆலோசகர் சிவ திரு ஐயா ஏஜி பொன்மாணிக்கவேல் IPS ஓய்வு பெற்ற IG அவர்கள். தங்கள் இறைப்பணி சிறக்க அனைவரும் வருக.